இந்த உலகத்தில் பல ரகசிய சமூகங்கள் இருப்பது நாம் அறிந்த ஒன்றுதான். இலுமினாட்டி, ஸ்கல்ஸ் அண்ட் போனஸ் போன்ற பல ரகசிய சமூகங்கள் இன்றும் உயிர்ப்புடன் தான் உள்ளது. இந்த உலகத்தை ரகசியமாக ஆள்வது இவர்களின் அமைப்புகள்தான். உலகின் பல முக்கிய மாற்றங்களுக்கு வித்திட்ட இந்தியாதான் இந்த ரகசிய அமைப்புகளுக்கும் வித்திட்டது என்று உங்களுக்கு தெரியுமா? வெல்கம் டு இன்ஃபோவேல்ட். இந்த ரகசிய சமூகத்தை தொடங்கியவர் மாமன்னர் அசோகர் ஆவார். இந்த ரகசிய சமூகத்தில் 9 பேர்தான் இருந்தார்கள். பொதுவாக ரகசிய சமூகத்தில் இருப்பவர்கள் யார் என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கே கூட இது தெரியாது. இந்த விதி அசோகரின் ரகசிய சமூகத்திற்கும் பொருந்தும். ஆனால் அவர்களை பற்றிய சில உண்மைகளை வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்து அதனை பற்றி ஒரு புத்தகமே எழுதினார். இந்த ரகசிய சமூகத்தை பற்றிய சில சுவாரஸ்ய தகவல்கள் உலகம் முழுவதும் தற்போது வியாபித்து காணப்படுகின்றன. இந்த ரகசிய சமூகம் 2070 BCயில் மௌரிய பேரரசர் அசோகரால் தொடங்கப்பட்டது. கலிங்கத்து போரில் கிட்டத்தட்ட 1,00,000 பேரின் மரணத்திற்கு காரணமாக மாறியதால் ஏற்பட்ட குற்ற உணர்வு காரணமாக சமூகத்திற்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணத்தில் இந்த ரகசிய சமூகத்தை தொடங்கினார். இது பூமியின் மிகவும் சக்தி வாய்ந்த ரகசிய சமூகமாக கருதப்பட்டது. இந்த 9 பேரும் அதிசக்தி வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். இவர்களின் பணி மனிதகுல வளர்ச்சிக்கான பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்வதும் இதன் மூலம் கிடைத்த தகவல்களை தீய மனிதர்களிடமிருந்து பாதுகாப்பதும் தான். இந்த 9 நபருக்கும் தலா ஒரு புத்தகம் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு புத்தகத்திலும் மனிதகுலம் வளர்ச்சியடைய உதவும் மிக உயர்ந்த அறிவு இருந்தது. ஆனால் தவறான கைகளில் இது இருந்தால் அறிவு மனிதகுலத்தை அழித்துவிடும். அதனை பாதுகாக்கும் பணியை இவர்கள் செய்தனர். அசோகரின் ஆட்சியின் போது கடந்த கால மற்றும் நிகழ்கால அறிவு மற்றும் இயற்கை அறிவியல் பற்றிய அனைத்து தகவல்களும் இரகசியமாக வைத்துக்கொள்ள வேண்டுமென உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அடுத்த 2000 ஆண்டுகள் வளர்ந்த அனைத்து அறிவும் இரகசிய புத்தகங்களில் மறைக்கப்பட்டன. அசோகர் அந்த 5 மனிதர்களிடமும் இந்திய கலாச்சாரத்தை கையாளும் பணியை கொடுத்து அதை வெளி உலகத்திற்கு மாய நோக்குடன் பின்தங்கிய மக்களின் நாடாக காட்டும்படி கூறினார். இதனால் அவர்களால் திரட்டப்பட்ட மேம்பட்ட அறிவியல் அறிவை தீங்கிழைக்கும் நோக்கங்களுடன் அடைய நினைப்பவர்களிடமிருந்து பாதுகாக்க முடியும் என்று அவர் நம்பினார். இந்த இரகசிய சமூகத்தை பற்றி பல வதந்திகள் பரவியது. அதில் முக்கியமானது அசோகர் இந்த இரகசிய சமூகத்தை நிறுவியதே ராமராஜ்யத்தின் விஞ்ஞான இரகசியங்களை பாதுகாக்கத்தான் என்று கூறப்பட்டது. ராமராஜ்யம் பழமையான அட்லாண்டிஸ் கலாச்சாரத்துடன் ஒப்பிடப்பட்டது. இந்த புராணங்களின்படி ராமராஜ்யம் 15,000 ஆண்டுகளுக்கு முன்பு சக்தி வாய்ந்த ஆயுதங்களால் அழிக்கப்பட்டது. சில தரவுகளின்படி ராமராஜ்யமும் அட்லாண்டிஸும் அணுசக்தி யுத்தத்தில் ஈடுபட்டதாகவும் இதில் 2மே அழிந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. எனவே இந்த அழிவை ஏற்படுத்தும் ஆயுத இரகசியத்தை இந்த இரகசிய சமூகம் பாதுகாத்ததாக வதந்திகள் பரவியது. ஆனால் இது வெறும் தகவலாக மட்டுமே இருந்தது. இதற்கான எந்த ஆதாரமும் தற்போது இல்லை. அசோகரின் இரகசிய சமூகத்தில் இருந்த ஒவ்வொருவரும் ஒரு இரகசிய புத்தகத்தை பாதுகாத்தனர். ஒவ்வொரு இரகசிய புத்தகத்திலும் ஒரு துறை பற்றிய இரகசியங்கள் இருந்தது. முதல் புத்தகம் பிரச்சாரம் மற்றும் உளவியல் யுத்தம் என்று கூறப்படுகிறது. இது வெகுஜன கருத்தை எவ்வாறு வடிவமைப்பது என்பதை கற்பிக்கிறது. அனைத்து 9 புத்தகங்களிலும் இது மிகவும் ஆபத்தானது என்று கூறப்படுகிறது. இரண்டாவது புத்தகம் உடலியல் பற்றியது. இது ஒரு நபரை தொடுவதன் மூலம் எவ்வாறு கொல்வது என்பதை விளக்குகிறது. மரணத்தின் தொடுதல் என்று அழைக்கப்படும் இந்த புத்தகம் ஒரு மனிதனின் நரம்பு துடிப்பை ஒரு எளிய தொடுதலால் எவ்வாறு திருப்புவது மற்றும் அவனை அல்லது அவளை கொல்வது என்று கற்பிக்கிறது. இந்த இரண்டாவது புத்தகத்திலிருந்து கசிந்ததன் விளைவாக தற்காப்பு கலை வடிவமான ஜூடோ என்று பலர் கூறுகிறார்கள். இது தமிழ்நாட்டின் வர்மக்கலைக்கு ஈடானது. மூன்றாவது புத்தகம் உயிரி தொழில்நுட்பம் மற்றும் நுண்ணுயிரியல் ஆகியவற்றை கையாள்வதாக கூறப்படுகிறது. இந்த இரகசிய சமூகம்தான் காலரா தடுப்பூசியை உலகுக்கு கொடுத்ததாக சிலர் கூறுகிறார்கள். இது இந்த 3வது புத்தகத்தில் தக்க வைக்கப்பட்ட அறிவின் ஒரு பகுதியாகும். 4வது புத்தகம் உலோகங்கள் மற்றும் ரசவாதத்தை மாற்றுவதை பற்றியது. 5வது புத்தகத்தில் தகவல் தொடர்புகள் பற்றி இருந்ததாக நம்பப்படுகிறது மற்றும் வேற்று கிரகங்களுடன் எவ்வாறு தொடர்பு கொள்வது என்பதை விளக்குகிறது. 6வது புத்தகம் ஈர்ப்பு விசை மற்றும் விமானிக சாஸ்திரவை உள்ளடக்கியது. விமானங்களை எப்படி கட்டமைப்பது என்பது இதில் கூறப்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். 7வது புத்தகம் அண்டவியல் மற்றும் காலப்பயணம் மூலமாக நேரடியாக மகத்தான வேகத்தில்
உள்ளக மற்றும் உலகளாவிய பயணங்கள் உள்ளிட்ட நேர பயணத்தின் இரகசியத்தை வைத்திருக்கும் என்று கூறப்படுகிறது. 8வது புத்தகம் ஒளியியல் பற்றியதாக நம்பப்படுகிறது. இது ஒளியின் வேகத்தை அதிகரிப்பது அல்லது குறைப்பது மற்றும் அதை ஒரு ஆயுதமாக எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை விளக்குகிறது. இறுதி புத்தகமான 9வது புத்தகம் சமூகவியல் பற்றியதாக கூறப்படுகிறது. இது சமூக பரிமாணத்தின் இரகசியங்களை வைத்திருக்கிறது மற்றும் அவற்றின் வீழ்ச்சியை முன்னரே அறிவது எப்படி என்பது பற்றியது. அசோகர் மறைந்தாலும் இந்த இரகசிய சமூகம் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் உயிர்ப்புடன் தான் இருந்தது. அதிலிருந்த ஆட்கள் மாறிக்கொண்டே இருந்தனர். அவர்களின் ஆராய்ச்சிகளின் முடிவுகளின்படி புத்தகங்களும் மாற்றியமைக்கப்பட்டு கொண்டே இருந்தது. 1923ஆம் ஆண்டு டால்பட் மண்டி என்னும் ஆங்கில எழுத்தாளர் தி 9 அன்னோவன் என்னும் புத்தகத்தை வெளியிட்டார். இந்த புத்தகத்தில் இந்த இரகசிய சமூகம் பற்றி பல உண்மைகளும் இரகசியங்களும் இருந்தது. பல இரகசிய சமூகங்களுக்கு முன்னோடியாக இருந்தது இந்தியாவின் இந்த இரகசிய சமூகம்தான். மேலும் அதே 1923ஆம் ஆண்டு டால்போட் முண்டி என்ற ஆங்கில எழுத்தாளர் அட்வென்ச்சர் என்ற பத்திரிகையில் அசோகரின் 9 இரகசிய மனிதர்கள் பற்றி தொடராக எழுதினார். இதுவே இந்த இரகசிய அமைப்பினை முதலாவதாக வெளியுலக அடையாளப்படுத்தியது. 9 தெரியாத ஆண்கள் என்ற கருத்து லூயிஸ் பவெல்ஸ் மற்றும் ஜாக்ஸ் பெர்கியர் ஆகியோரால் 1960ஆம் ஆண்டு த மார்னிங் ஆஃப் த மஜிசியன்ஸின் புத்தகத்தில் பிரபலப்படுத்தப்பட்டது. இந்த அமைப்பு உண்மையானது என்றும் இந்திய பேரரசர் அசோகரால் நிறுவப்பட்டது என்றும் அவர்கள் கூறினர். மேலும் போப் சில்வெஸ்டர் அவர்களை சந்தித்ததாகவும் 19ஆம் நூற்றாண்டின் பிரெஞ்சு காலனித்துவ நிர்வாகியும் எழுத்தாளருமான லூயி ஜக்கோலியட் அவர்களது இருப்பை உறுதிப்படுத்தினர் என்றும் அவர்கள் கூறினர். இலுமினாட்டி அமைப்பினை போல உலகினை பின்னிருந்த கட்டுப்படுத்தும் நபர்கள் என இவர்கள் கருதப்படுகிறார்கள். சாத்தியமில்லாத கண்டுபிடிப்புகளும் அறிவியலும் இவர்கள் உதவியால் தான் நிகழ்ந்தது என ஒரு கூட்டம் நம்புகிறது. இந்திய அறிவியல் வளர்ச்சியிலும் அவர்கள் பங்கு இன்றியமையாததாக அறியப்படுகிறது. சி.வி. ராமன், விக்ரம் சாராபாய், ஹோமி பாபா போன்றோர் இவர்களை சந்தித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இவற்றை முற்றிலுமாக நாம் தவிர்க்க இயலாததற்கு காரணம் அன்றைய இந்திய தேசத்தின் பல்துறை வளர்ச்சி. சரித்திரத்தின் சிறந்த ஆளுமையாளராக கருதப்படும் சாணக்கியர் அசோகரின் தத்துவான சத்திரகுப்த மௌரியரின் ஆலோசகராக இருந்தவர். அர்த்த சாஸ்திரங்கள், வானியல் போன்றவற்றை கணிப்பதில் இவர் காலம் சிறப்புற்றிருந்தது. மேலும் பூஜ்யத்தை அறிமுகப்படுத்திய ஆரியப்பட்டா மௌரிய பேரரசின் காலத்தைச் சேர்ந்தவர் என்றே கருதப்படுகிறது. உலகின் முதல் அறுவை சிகிச்சை மருத்துவராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட சுஸ்ருதர் இதே காலகட்டத்தைச் சேர்ந்தவரே. இவை அக்காலத்தில் மக்களின் மத்தியில் அறிவியல் துறை எத்தனை அளவிற்கு முற்போக்காக இருந்தது என்பதற்கும் புவியின் மற்ற பாகங்கள் சிந்திக்க இயலாத அதி தொழில்நுட்ப சக்தியை இந்தியா பெற்றிருந்தது என்பதற்கும் சான்றாக இருக்கிறது. அசோகர் மட்டுமல்ல, அக்பர், விஜயநகர மன்னர்கள் ஆட்சியிலும் நவரத்தினங்கள் எனப்படும் அமைச்சரவை இருந்துள்ளது. இந்த வழக்கம் உண்மையான அசோகரின் 9 மர்ம மனிதர்கள் அடங்கிய குறிப்புகளின் தொடர்ச்சியாக இருந்திருக்கலாம். இதனை கட்டுப்படுத்த இப்படி ஒரு சமூகம் இருந்திருக்க வாய்ப்பிருக்கிறது. எதிர்காலத்தை கணிக்கும் ஜோதிட கலையின் வழியே பாரதம் அந்நிய ஆக்கிரமிப்புகளால் அச்சுறுத்தும் வாய்ப்பு இருப்பதால் அவை எதிரி நாட்டு கைகளுக்கு கிடைக்காமல் தகவல் நுட்பங்களை பாதுகாக்க எண்ணியிருக்கலாம். இதனால் முகலாய ஆங்கிலேயர் காலத்தில் இந்திய அறிவியல் பெருமளவில் மேம்படாததற்கு காரணமாக இருக்கலாம். மேலும் புத்த சமயத்தில் மறுபிறவி பெரும் நம்பிக்கை சார்ந்த விஷயமாக இருந்து வந்தது. 2000 வருடங்களுக்கு பிறகு புத்தர் மீண்டும் வருவார் என்றும் அப்போது அந்த 9 நபர்கள் அவரை கண்டுபிடித்து வழி நடத்துவார் என்றும் நம்பப்படுகிறது. ஆனால் பெரும் சக்திகளை இரகசியமாக வைத்திருந்த இந்த அமைப்பு ஏன் இந்தியாவை அடிமட்டத்திலிருந்து காக்கவில்லை என்றும் கேட்கிறார்கள். அதே சமயம் நவீன அறிவியல் துறை கண்டுபிடிப்புகள் எல்லாமே ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளிலேயே அதிகம் காணப்படுகிறது. இந்தியர்கள் அதன் அங்கமாய் இருப்பினும் அவர்கள் உபகரண ஆய்வு வசதிகளுக்காக வெளிநாட்டில் குடியேறி விடுகிறார்கள். பெரும் அறிவாற்றல் பெற்றிருந்த சமூகம் எப்படி இவ்வாறு அழிவு நோக்கி போனது? இரகசிய 9 மனிதர்கள் ஏன் இந்தியாவை வல்லரசாக்கவில்லை என அடுக்குகிறார்கள். மேலும் சிலர் இலுமினாட்டி, டெம்ப்ளர்ஸ் போன்ற கற்பனை மர்ம கதைகள் மட்டுமே இவை. இதனை அவ்வாறு விட்டுவிடுவதே சிறப்பு என கருதுகிறார்கள். உலகின் பேரழிவுகளில் இவர்கள் எங்கே சென்றார்கள் என கேள்வி எழுப்பும் சிலர் இவற்றை வெறும் கட்டுக்கதையாக மட்டுமே ஏற்றுக்கொள்கிறார்கள். நீங்கள் எப்படி என்பதை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள்.